நமக்கும் அவங்களுக்கும் முரண்பட்ட கருத்துக்கள் நிறைய இருக்கலாம். ஆனா ஒரு தனி மனிதனோட வாழ்க்கையில நடந்த தவிர ஒரு அரசியலாக்கி அதையும் மக்கள் இடத்துல கருத்து கணிப்பா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது எந்த வகையில நியாயம்னே தெரியல. நம்ம அரசியல் ரீதியா அவங்களுக்கும் நமக்கும் இவங்களுக்கும் அவங்களுக்கும் இல்ல அந்த கட்சிக்கும் இந்த கட்சிக்கும் கருத்து வேறுபாடுகள் நிறைய இருக்கும். சில பேர் சில விதமா பேசுவாங்க, இன்னொரு சில பேர் இன்னும் சில விதமா பேசுவாங்க. ஸோ அரசியல் ரீதியான கருத்துக்களை நம்ம அரசியல் ரீதியா அணுகுமுறைகள் இருக்கும். ஆனா ஒரு தனி மனிதனோட பிரச்சனைய அதை சோசியல் மீடியா ஃபுல்லா ஆக்கி அந்த பிரச்சனைக்கு கருத்து கணிப்பு கேட்கிறாங்க. இது எந்த வகையில நியாயம்னு தெரியல இப்ப வரைக்கும். ஒரு தனி மனிதனோட பிரச்சனை தானே, அந்த தனி மனிதனோட பிரச்சனையை அப்படியே விட்டு இருந்திருக்கலாம். விஜய் அண்ணாவை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையில அவருக்கும் அவர் மனைவிக்குமான ஒரு விஷயத்துல கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அது கோர்ட் மூலமா போயிருக்காங்க. கண்டிப்பா அதுக்கான தீர்வு கோர்ட் மூலமா அவங்க தீர்த்துக்க முடியும். இத அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை விஷயத்த மைக் எடுத்துட்டு போய் கருத்து சொல்லுங்க, மக்கள் இடத்துல கருத்து கணிப்பு கேட்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில மக்கள் என்ன கருத்து கணிப்பு சொல்ல போறாங்க? மீடியா ஆகிய நமக்கு என்ன பொறுப்பு இருக்கு? ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் யோசித்து பார்த்தோம்னா புரியவே இல்லை. மீடியாவுக்கும் நிறைய பொறுப்புகள் இருக்கு இல்லையா? கட்சிகளுக்கும் நிறைய பொறுப்புகள் இருக்கு. முக்கியமான ஆக்கப்பூர்வமான விஷயங்களை நிறைய கட்சிகள் எடுத்து வைக்கிறதோ இல்லையோ, நாம் தமிழர் நிறைய ஆக்கப்பூர்வமான விஷயங்கள், மண் வளம் மலை வளம் சார்ந்த விஷயங்களை, உயிரினம் சார்ந்த விஷயங்கள் எடுத்து வச்சிருக்காங்க. அதை கேட்கும் போதே நமக்கே ஒரு சில ஆர்வங்கள் இருக்கு. இந்த கட்சிகள் இப்பதான் புதுசா வராங்க. ஸோ கட்சிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் நிறைய இருக்கணும். அதுதான் ஆரோக்கியமான அரசியலா இருக்கும். ஆனா ஒரு தனி மனிதனோட வாழ்க்கைய அந்த பிரச்சனைய பூதாகாரமாக்கி எல்லாருமே ஒவ்வொரு கருத்தாக பகிர்ந்துக்கிட்டே வராங்க. அவங்களோட பர்சனல் விஷயத்த நம்ம பகிரணும் அவசியம் இல்லை இல்லையா? அதை அப்படியே விட்டுடலாம். கோர்ட்ல கேஸ் ஃபைட் பண்ணியிருக்காங்க, அவங்க அதை டீல் பண்ணிக்கிட்டோம். நமக்கான அரசியல் தேடி போகலாம் இல்லையா? அந்தந்த கட்சிகளுக்கான அரசியல் நோக்கங்கள் நிறைய இருக்கு இல்லையா? ஒரு தனி மனிதனை எவ்வளவு காயப்படுத்துறது? அந்த காயங்கள் சரியானதா இருக்கா? நம்மளே நம்ம மனசாட்சிக்கு ஒரு டைம் உட்காந்து யோசித்து பாருங்க. ஃபுல்லாவே அதை பத்திய விஷயங்கள் தான் ஓடிக்கிட்டே இருக்கு. ஏன் அவ்வளவு வன்மம்? ஒரு மனிதன் மீது அவ்வளவு வன்மத்தை திணிச்சு என்ன ஆக போகுது? ஒன்றும் ஆக போறது இல்லை. அந்த வன்மத்தை திணிச்சதால நம்ம அரசியல் மேல் நோக்கி போயிட போகுதா? இல்லை. அவரை அந்த வன்மத்தை அவர் மேல் திணிச்சதுனால நமக்கு எவ்வளவு சந்தோஷம் இங்கே கிடைக்குது. அப்ப சந்தோஷம் கிடைக்குதுன்னு அர்த்தம் தானே. மைக் எடுத்துட்டு கொஞ்சமே கூச்சம் இல்லாம போறாங்க. அவங்க 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க, கோர்ட்ல கேஸ் ஃபைல் ஆயிருக்கு. உங்க கருத்து என்ன? தனி மனிதனோட உறவுல நீங்க கருத்து சொல்லி என்ன ஆக போகுது? இந்த அரசியல் சரியான பாதையை நோக்கி போகுதா? இந்த பயணங்கள் சரியா? நாளைக்கு புதிதாக வரக்கூடிய இளைஞர்கள் எப்படி அரசியல் நோக்கி வருவாங்க? எல்லா மனிதர்கள் இடத்திலும் தவறுகள் இருக்கு. தவறுகள் இல்லாத மனிதனே கிடையாது. அரசியல்ல அவங்க சொன்ன கருத்துக்கள் சரியான்னு மட்டும்தான் நம்ம பார்க்கணும். அதான சரி. அவங்க கருத்துக்கள் சரியா? அந்த கருத்துக்கள் நம்ம நாட்டுக்கு உபயோகமா இருக்கா? மண் வளம் சார்ந்து சொல்றாங்க, ஏத்துக்கலாம். இனம் சார்ந்து சொல்றாங்க, ஏத்துக்கலாம். மலை வளம் சார்ந்து சொல்றாங்க, ஏத்துக்கலாம். ஸோ ஏத்துக்கக்கூடிய நிறைய சித்தாந்தங்களை சொல்லிட்டு இருக்கீங்க, ஏத்துக்கலாம். ஆனா இப்போ அவங்களே சொல்றாங்க, நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிறாங்க, நிறைய விஷயங்கள் சொல்றீங்க. அரசியல் சார்ந்து நிறைய விஷயங்களை எடுத்து வச்சிருக்கீங்க. தற்கூறிய, ஒன்றும் தெரியல, இது பண்ணல அது பண்ணல. உண்மையில அவங்க அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கட்டுப்பாடற்ற அரசியல். அதை கட்டுக்கோப்பா கொண்டு போகவும் அவங்களால முடியல. ஏன்னா இளைஞர்கள்ன்ற பேரில் அரசியல் தெரியாம ஒருத்தர்லாம் நேத்து கூட ஒரு வீடியோ பார்த்தேன். சட்டையை கழட்டிட்டு கொடியை தூக்கி வச்சுட்டு அவர் சாம ஆடிட்டே சுத்திட்டே இருக்காரு. ஸோ கோபம் வரத்தான் செய்யும்.
வேற வழி இல்லை. அது நீங்க எவ்வளவோ கருத்துக்கள் சொல்றீங்க, அதை காது கொடுத்து கேட்டுக்கலாம். அதுல எந்த பாகுபாடும் இல்லை, அது கேட்டுத்தான் ஆகணும். அவங்களுக்கு அரசியலுக்கு அந்த பயனுக்கெல்லாம் தகுதி இருக்கான்னு தெரியுது. தீ மிதிக்கிறாங்க, கொடியை தூக்கி தீ மிதிக்கிறாங்க, ஓடுறாங்க, கேவலமான பேட் நிறைய பேசுறாங்க. அது தவறு கிடையாது. அந்த அரசியல் ரீதியா ஆன கருத்துக்களுக்கு நீங்க முரண்பட்ட கருத்துக்கள், எதிர்கருத்துக்கள் எல்லாமே இருக்கும். பட் தனி மனிதனை தாக்கக்கூடிய கருத்துக்கள் சரியா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. கருத்துக்களை மாத்திக்கங்க. அவர்களுக்கு உண்டான தனி மனித வாழ்க்கையை விடுங்க. ஃபீல் டு ஃப்ரீ. தனி மனிதனோட வாழ்க்கையை வாழ விடுங்க. அரசியல் வேறு, வாழ்க்கை வேறுன்னு பிரிச்சு கொடுங்க. அரசியலையும் வாழ்க்கையும் ஒன்னாக்கி எல்லாரையும் பயமுறுத்துனா அரசியலுக்கு யாருமே வர மாட்டாங்க. இளைஞர்கள் எப்படி உள்ள வருவாங்கன்னு அரசியலுக்கு? எல்லார் வாழ்க்கையிலும் தவறுகள் இருக்கும்போது யாருமே யோகியம் கிடையாது. எல்லார் வாழ்க்கையிலும் தவறுகள் இருக்கத்தானே செய்யுது. 100% யோகியனான மனிதன் யாரும் இல்லை. ஏன்னா தவறுகள் செய்யாதவன் மனுஷனே கிடையாதுன்னு நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். தவறுகள் செய்யாதவன் மனிதனே கிடையாதுன்னு தான் நமக்கு சொல்லி கொடுத்த பாடமேவும். அந்த பாடத்திலும் நம்ம என்ன கத்துக்கிட்டோம்? தயவு செய்து அரசியல் நோக்கங்களுக்கான கருத்துகளுக்கு, முரண்பட்ட கருத்துகளுக்கு நீங்க எதிர்கருத்துகள் சொல்லி என்ன வேணா பேசுங்க. தவறான வார்த்தைகள் உபயோகிக்காம நீங்க எதிர்கருத்துக்கள் என்ன வேணா பேசுங்க. ஆனா அவர் மட்டும் இல்லை, இனி யாரு நடந்தாலும் தனிப்பட்ட ஒரு மனிதனின் வாழ்க்கையை தனிப்பட்ட வாழ்க்கையாவே விட்டுருங்க. அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையை அரசியல் கொண்டு வந்து அதை நாரடிச்சு அவங்களை அசிங்கப்படுத்தி ஒன்றும் ஆக போறது இல்லை. அதான் நடக்க போகுது. இனி வரக்கூடிய இளைஞர்கள் ரொம்ப யோசிக்க தோணும். எல்லார் வாழ்க்கையிலும் ஒரு தவறுகள் இருக்கும். நாளைக்கு நம்ம வாழ்க்கை, இந்த வாழ்க்கை, இதெல்லாம் பயம் இருக்கதான் செய்யும். அரசியல்னாலே பயம்ன்ற வாழ்க்கையை கொண்டு வந்துச்சு. அரசியலுக்கு இளைஞர்கள் வர வேண்டும் எல்லாரும் சொல்றாங்க. படிக்கும்போது, ஸ்கூல்ல போகும்போது, காலேஜ் போகும்போது, வேலைக்கு போகும்போது தவறுகள் 1000 இருக்கும். அந்த தவறுகளை திருத்தி கொண்டுதான் மனிதன் வாழணும். தவறுகள் இருக்கதான் செய்யும், அதை மாத்திக்கலாம். மனிதனோட வாழ்க்கையில மாத்திக்கிட்டு வாழ முடியும். அரசியல் தனி பயணமா கொண்டு போகலாம், வாழ்க்கையை தனி பயணமா கொண்டு போகலாம். வாழ்க்கையோடு அரசியலையும், அரசியலோடு வாழ்க்கையும் சேர்த்துட்டால் அரசியல் சரியானதாக இருக்குமான்னு தெரியல. மாற்றங்கள் நம்மிலிருந்து தொடரட்டும்.